ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு நாள் ஜூக்கு போனாங்களாம். ஜூல 2 அழகான மங்கி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த அந்த ஒய்ஃப், வாவ், இந்த மங்கிஸ் 2 எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அந்யோன்யமா இருக்கு, ஃபேமிலினா இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தபடியே சிங்கம் இருந்த இடத்துக்கு போனாங்க. அங்க பார்த்தா ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் தனித்தனியா இருந்துச்சாம். இந்த ஒய்ஃப் இதை பார்த்துட்டு, எனக்கு பிடிக்கவே இல்லை இதை பார்க்க, என்ன 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க, கொஞ்சம் கூட ரொமான்டிக்கே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒரு கல் எடுத்து அந்த பெண் புலி மேல தூக்கி போட்டாராம். இதை பார்த்த சிங்கம் அந்த தடுப்பு சுவரெல்லாம் தாண்டி வந்து பயங்கர ஆக்ரோஷமா அந்த மனுஷனை தடுத்துச்சான். இந்த ஜூல உள்ள ஒட்டுமொத்த பேரும் வெளியே போயிட்டாங்க. இந்த கதையில என்ன சொல்ல வரோம்னா, வெளியில தெரியும்படியா இருக்கிறது மட்டுமே அன்பு இல்லைங்க. சோசியல் மீடியால ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க மட்டும் லவ் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் உண்மையான அன்போடையும் காதலோடையும் இருக்கத்தான் செய்யறாங்க. சிலர் கோவமா வெளிப்படுத்துறாங்க, சிலர் சண்டை போட்டு வெளிப்படுத்துறாங்க. எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காததாங்க அன்பு. அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவங்க கூடவே அழியாத பொக்கிஷமா இருக்கும். த்ரிஷா இல்லைன்னா திவ்யான்னு நகராது.